ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். நாங்கள் இன்றைக்கி எறா எடுத்திருக்கோம். எறாவில் நாங்கள் இன்றைக்கி எறா பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் 1 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சதில் இப்போ எறா 1/2 கிலோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம எறா முதல்ல ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இப்போ எறா வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு. இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எறா போட்டுக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எறா போட்டுக்கலாம். போட்டோன்னா லைட்டாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வேக விட வேண்டாம். ரெண்டு கொதி கொதிச்சதும் நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஆஃப் வேகு போதும், ரொம்ப வேக விட வேணாம். ஒன்றா மரத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எறாவை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம எறா வடிகட்டியாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது. உடச்சி நல்லா உடையுது பாருங்க. வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வேக விட்டால் போதும். எறா பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கோம் நாங்கள். தெரியாமல் 2 வெங்காயம் சொல்லிட்டேன். 3 வெங்காயம் நல்லா நீட்டமாக பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஏற்கனவே எறா வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்க விட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற இறா போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மேலே கீழேயுமா. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 1 கிலோ இறா வாங்கினோம், க்ளீன் பண்ணது 1/2 கிலோ ஆயிடுச்சு, வேக வச்சோன்னா 1/4 கிலோ ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இறெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பெப்பர்லாம் போட்டு நல்லா சூடு காட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூள் போட்டு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இவ்வளோதான், எறா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எறா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.